Hello friends, welcome to channel 2.75 என் பேர் இக்பால். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து காஸ்டிக் சோடா, அதாவது லை. ஸோ லைனா என்ன, காஸ்டிக் சோடான்னு என்ன, அதை எப்படி உருவாக்குறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறது இல்லை. அது ஈஸிலி நீங்கள் வந்து விக்கிபீடியாவில் தெரிஞ்சுக்கலாம். ஃபார் சோப் மேக்கிங் காஸ்டிக் சோடா, எந்தெந்த காஸ்டிக் சோடா நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ரெண்டு டைப் ஆஃப் காஸ்டிக் சோடா இருக்கு. ஒன்று வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, இது வந்து சாலிட் பார் சோப் செய்யறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இதை லிக்விட் சோப் செய்யறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சோப் மேக்கிங் அப்படின்னு வந்துட்டாக்கா, நிறைய பேர் புதுசாக சோப் மேக்கிங் கற்றுக்கிறவங்க இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போது வந்து என்ன உட்பட காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணாமலே நம்ம சோப் செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து கேள்வி இருக்கும். ஏன்னா காஸ்டிக் சோடா நம்ம ஸ்கின்ல பட்டா ரொம்ப எரியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கோம், ரைட்டா? ஸோ இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணாமல் நம்மளால சோப் செய்ய முடியாது, இதுதான் பதில். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணதுக்கு தயக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து மெல்ட் அண்ட் போர் சோப் மேக்கிங் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மெத்தட் ஆஃப் சோப் மேக்கிங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். பட் அந்த சோப்பில் வந்து நம்ம காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணலையே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உண்மைதான். நீங்கள் வந்து காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணாம தான் சோப் வந்து நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. மெல்ட் பண்ணி வேற ஒரு மோல்டில், வேற கலரில், வேற டிசைனில் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. பட் இஃப் யூ சி, அந்த சோப் பேஸ் வந்து ஷாப்லேருந்து வாங்கிட்டு வரீங்களா, அந்த ஷாப்க்கு வர்றதுக்கு முன்ன சம்வேர் இன் தி மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆர் ஃபேக்ட்ரி, அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஆயில்ஸ், கிளிசரின், சம் அதர் கெமிக்கல்ஸ் அண்ட் காஸ்டிக் சோடா, இது எல்லாமே போட்டு தான் வந்து அந்த சோப் ரெடி பண்ணுவாங்க. மெல்ட் அண்ட் போர் சோப் பேஸ் ரெடி பண்ணி அதை கியூரிங் பீரியட் முடிஞ்சு தான் அது வந்து சேல்ஸ்க்காக வரும். ஸோ ஈவன் இன் தேட் சோப் பேஸ் காஸ்டிக் சோடா சம்டைம் வந்து யூஸ் பண்ணி தான் இருக்காங்க. கியூரிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதில் நீங்கள் வாங்கிட்டு வர நேரத்தில் அதில் வந்து காஸ்டிக் சோடா இருக்காது. ஆஃப்டர் ஆல் சப்பானிஃபிகேஷன் ப்ராசஸ். ஸோ நீங்கள் வந்து சோப் பேஸ் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணுறதுக்கு தயக்கமாக இருந்தால். Apart from melt and pour soap base, melt and pour method, இன்னும் ரெண்டு மெத்தட் இருக்கு, cold process method and hot process method. ஸோ இந்த கோல்ட் ப்ராசஸ் மெத்தட் அண்ட் ஹாட் ப்ராசஸ் மெத்தட் உங்களுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து சோப் செஞ்சாகணும். ஸோ காஸ்டிக் சோடா கூட வேலை செய்யணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு சின்ன சின்ன நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சு இருக்கணும் சோப் மேக்கிங்காக, ஃபார் யுவர் சேஃப்டி. அதில் முதலாவது வர்றது வந்து யூசேஜ் ஆஃப் யூட்டென்சில்ஸ். ஸோ நீங்கள் சோப் மேக்கிங்காக யூஸ் பண்ணக்கூடிய யூட்டென்சில்ஸ் எல்லாமே இருக்குல்ல, பாத்திரங்கள் இருக்குல்லையா, அது எந்தெந்த மாதிரி பாத்திரங்கள் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் யூட்டென்சில் வந்து நீங்கள் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் யூட்டென்சில்ஸ் யூஸ் பண்ணலாம், லை மிக்சிங்காக இல்லைன்னா சோப் பேட்டர் மிக்சிங்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூட்டென்சில்ஸ் ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ரெகுலராக சோப் செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் சம் பீப்புள் வந்து ஹாபிக்காக செய்வாங்க, ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் செய்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சோப் மேக்கிங்காக செப்பரேட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூட்டென்சில் வந்து வாங்கி வைக்க முடியாது. ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து அதில் வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குது, ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்காக தனியாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண விரும்பல அப்படின்னாக்கா செகண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது, ஹீட் சேஃப் கண்டெய்னர்ஸ். பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கண்டெய்னர்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கும். ஐஸ்கிரீம் வாங்கும்போது அதில் வரக்கூடிய கண்டெய்னர், ஹோட்டல்ஸ்லேருந்து நீங்கள் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அதுவும் வந்து ஹீட் சேஃப் கண்டெய்னர்ஸில் தான் வருது. ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை நீங்கள் வந்து திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா பாட்டம் சைடில் நிறையா ரீசைக்ளிங் கோட்ஸ் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ அதிலிருந்து இந்த ரெண்டு ரீசைக்ளிங் கோட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரீசைக்ளிங் கோட் அந்த கண்டெய்னரில் இருக்குது அப்படின்னாக்கா அந்த கண்டெய்னர் நீங்கள் லை மிக்சிங் அண்ட் சோப் மேக்கிங்காக தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரீசைக்ளிங் கோட் 2 and 5, ஒன்று வந்து PP அதாவது பாலிப்ரோபிலீன், இன்னொன்று வந்து HDPE அதாவது ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன். ஸோ இந்த ரெண்டு ஹீட் சேஃப் கண்டெய்னர்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து மிக்சிங்காக யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஸ்பூன்ஸ் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னாக்கா சிலிகான் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணலாம். ஈவன் உங்கள்கிட்ட வந்து எலக்ட்ரிக் பிளெண்டர்ஸ் இருந்ததுன்னா எலக்ட்ரிக் பிளெண்டர்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் சோப் மிக்சிங்காக. அதுவும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அது கீழே இருக்கிற பாட்டம் இருக்குல்லையா, அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேருந்து தான் செஞ்சுருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். லை மிக்சிங்காக அண்ட் சோப் மேக்கிங்காக நீங்கள் எப்பயுமே வந்து மெட்டலில் இருக்கிற யூட்டென்சில்ஸ் இல்லைன்னா ஸ்பூன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது.
ஐரன், அலுமினியம், இந்த மாதிரியான மெட்டல்ஸ் இருக்குல்ல, இது வந்து நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் காஸ்டிக் சோடா வந்து இந்த மாதிரியான மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும், which will spoil your soap and also can spoil your skin. ஸோ இந்த மாதிரி மெட்டல்ஸ் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணணும். இது வந்து நம்ம யூட்டென்சில்ஸ் பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது வந்து நம்மளோட சேஃப்டி. சோப் மேக்கிங் நம்ம செய்கிறோம் அப்படின்னா காஸ்டிக் சோடா இருக்குல்லையே, அது வந்து ஸ்ப்ளாஷ் ஆகி நம்ம மேலே வரதுக்காக, தெரிச்சு நம்ம மேலே வரதுக்காக, விழுகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நம்ம சேஃப்டிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாத்தோட ஹிந்தி நடுவில் வருது. ஸோ எல்லாத்தோட முக்கியமான விஷயம் வந்து கோகல்ஸ், சேஃப்டி கோகல்ஸ். இந்த மாதிரி கிளாஸ் ஏதாவது நீங்கள் வேர் பண்ணுறீங்கனாக்கா அந்த கிளாஸ் வந்து நீங்கள் போடக்கூடாது. சேஃப்டி கோகல்ஸ்னு செப்பரேட்டாக கிடைக்குது. அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் கண்ணை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சேஃப்டி கோகல்ஸ் நீங்கள் போடணும். நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட்ஸ். ஏன் அப்படின்னாக்கா காஸ்டிக் சோடாக்கு ரொம்ப நெருங்கின டிஸ்டன்ஸில் இருக்கிறது வந்து நம்ம ஹேண்ட் மிக்சிங் பண்ணும்போது கை தான் வந்து காஸ்டிக் சோடாக்கு ரொம்ப கிட்ட இருக்கும். ஸோ ஹேண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக க்ளவ்ஸ் எப்பவுமே போடணும். 3 டைப்ஸ் ஆஃப் க்ளவ்ஸ் இருக்குது: வினைல், நைட்ரைல் அண்ட் கிச்சன் கிளவ்ஸ். கிச்சன் கிளவ்ஸ் வந்து ரப்பர் கிளவ்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி எந்தெந்த மாதிரி கிளவ்ஸ் இருக்குது அப்படின்னு. வினைல் அண்ட் நைட்ரைல் கிளவ்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆங்கிள் லென்த் வரைக்கும் வரும். அண்ட் சேம் டைம் கிச்சன் கிளவ்ஸ் ஆர் ரப்பர் கிளவ்ஸ் வந்து அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கிளவ்ஸ் போடுறது இம்பார்ட்டன்ட். கிளவ்ஸ் போடாமல் நீங்கள் வேலை செய்வீங்கனாக்கா ஸ்ப்ளாஷஸ் வந்து வருதில்லை, அது வந்து கையில் படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது போக அடுத்தது வந்து கை கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி, கை அட்லீஸ்ட் இங்கே வரைக்கும் கவர், ஃபுல் லென்த் ஷர்ட்ஸ் இருக்குல்ல, இப்போ வந்து ஹாஃப் லென்த் தான் போட்டிருக்கேன் நான். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் ஹிந்தி வீடியோவில் வந்து நான் ஃபுல் லென்த் காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல் லென்த் ஷர்ட்ஸ் இருக்குல்லையா, அது போடணும். சப்போஸ் லேடிஸ் நீங்கள் வந்து சோப் செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஃபுல் லென்த் இருக்கக்கூடிய சல்வார் கமீஸ் இருக்குல்ல, அது போட்டுக்கலாம். கால் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிக்கணும். முடிஞ்சாக்கா ஷூ போட்டுட்டு செய்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும். சப்போஸ் பை சான்ஸ் இந்த எல்லா சேஃப்டி எடுத்ததுக்கப்புறம் கூட உங்கள் பாடியில் எங்கேயாவது வந்து காஸ்டிக் சோடா சொல்யூஷன் ஸ்ப்ளாஷ் ஆகி வந்து விழுந்துருச்சு அப்படின்னாக்கா ரன்னிங் வாட்டர், டேப் வாட்டர் இருக்கு இல்லையா, டேப் வாட்டரில் அட்லீஸ்ட் 2-3 மினிட்ஸ்க்காக 5 மினிட்ஸ்க்காக அந்த பர்டிகுலர், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இடத்துல விழுந்துருச்சு அப்படின்னாக்கா இந்த இடத்த வந்து டேப் வாட்டருக்கு கீழே வச்சு அட்லீஸ்ட் 2-3 மினிட்ஸ் இல்லைன்னா 5 மினிட்ஸ்க்காக நல்லா ரப் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். அண்ட் சப்போஸ் நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கூட உங்களுக்கு கண்டினியூஸ்லி இரிட்டேஷன் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ஜஸ்ட் வீட்லேயே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சரியாயிடும் அப்படின்னு அலட்சியமாக இருந்துடாதீங்க. இச்சிங் உங்களுக்கு கண்டினியூஸ் இருக்குன்னா டாக்டரை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து லைவ் சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்காக காஸ்டிக் சோடா தண்ணி இது வந்து எவ்வளோ ப்ரிகாஷன்ஸில் எடுக்கணும் அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ற விஷயம் வந்து டீட்டெயிலாக நான் பார்ட் 2ல் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக பார்ட் 2வும் பாருங்கள். நீங்கள் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சேனல் 2.75 கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடக்கூடிய சோப் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். Thank you for watching my videos, friends. Thank you so much.